நீ சிவன் கோயிலில் எந்த ஒரு தப்பும் இவ்வளோண்டு செய்கிற அப்படின்னா கூட அது இவ்வளோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய கெட்ட கர்மாவை அதிகப்படுத்தும் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா. யாகங்கள் அத்தனையும் நடக்குது பார்த்தீங்களா. அப்போ அந்த யாகம் நடக்கும்போது மந்திர உபசரணைகள் செய்யும் போது அந்த அதிர்வலைகள் எல்லாம் மந்திர உபசரணை செய்யாத போதும் அந்த நீர்நிலையில் தேங்கி இருக்கும். பெரியவங்க வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுனா குளத்தில் போயிட்டு காலை நினச்சிட்டு வா அப்படிம்பாங்க. காலை கழுவிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க, காலை நினச்சிட்டு வா, இல்லை தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சிட்டு வா அப்படிம்பாங்க. காலை உட்காந்து கழுவு, குழி, ஷாம்பு போட்டு குழி, அதெல்லாம் பெரியவங்க சொல்ல மாட்டாங்க. இங்கே பஞ்சபத்திரத்தில் ஒரு சின்ன பஞ்சபத்திரமானா தண்ணி வைக்கிறீங்க, இல்லை ஒரே ஒரு டம்ளரில் தண்ணி வைக்கிறீங்க, இல்லை ஒரு சொம்பில் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த மந்திர சக்திகளை அந்த தண்ணி உட்கிரகிச்சு வச்சுக்கும். பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா துளசி போட்டு பச்சை கற்பூரம் போட்டு தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தீர்த்தம் அப்படின்றது விசேஷம். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நீரின்றி அமையாது இவ்வுலகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா உலகத்தில் நீர் ஒன்று இல்லை அப்படின்னா கட்டாயமாக மனித குலம் வாழவே முடியாது. மனித குலம் இல்லைங்க, யாருமே வாழ முடியாது. ஏன்னா சாப்பாடு இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், தண்ணி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. தண்ணீர் தேவை அப்படிங்கிறது ரொம்பவே நிறையா இருக்குது. அதே மாதிரி உலகத்தில் 70% தண்ணி தான் இருக்குது. நம்மளுடைய உடல்லையும் அதே மாதிரி 70க்கும் மேற்பட்ட சதவீதம் தண்ணீர் தான் இருக்குது. ஸோ இதையும் மையப்படுத்தி வந்து திருமூலர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த நீர் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுதும் துணையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம பூஜை ரூமுக்கு போகிறோம், விளக்கேற்றதுக்கு முன்னாடி விளக்குக்கு பக்கத்தில் கட்டாயமாக ஒரு சொம்பு தண்ணி வைப்போம். அதே மாதிரி ஒரு விசேஷ காலம், ஒரு பொங்கல் பண்டிகை அப்படின்னும் போது நல்ல வாழை இலை போட்டுட்டு அது சூரிய பகவானுக்கு நம்ம சாமி கும்பிட்டாலும் சரி, வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய பூஜை முறைகளுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டாலும் சரி, நிவேதனம் பண்ணும்போது வாழை இலையில் எல்லா பொருட்களையும் வச்சுட்டு பக்கத்தில் கட்டாயமாக வந்து ஒரு சொம்பு தண்ணி வைப்போம். இது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்டாலும் படத்துக்கு பக்கத்துலேயும் ஒரு சொம்பு தண்ணி வைப்போம், இலை போட்டுட்டும் பக்கத்தில் ஒரு சொம்பு தண்ணி வைப்போம். அப்படின்னும் போது இந்த நீர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் இருந்து எல்லா நிலைகள்லையும் வந்தாலும் ஆன்மீக ரீதியாகவும் பல அற்புதமான விஷயங்களை தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம கிட்ட தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க மருத்துவர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம். வாங்க மேம் சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். தண்ணீர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பூஜை அறையில், அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய எந்த விசேஷங்களாக இருந்தாலும் அங்கே கட்டாயமாக நம்ம தண்ணி வைக்காமல் நம்ம ஆரம்பிக்கிறதே இல்லை. கடைசியாக வைக்கிறோன்னு கூட நம்ம சொல்ல முடியாது, தண்ணி வச்சு ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி பூஜை முறைகளில் வந்து தெய்வத்துக்கு நிவேதனம் பண்ணும்போது முதல்ல அதற்கான சில வழிமுறைகளில் தண்ணீர் நம்ம விட்டுட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறோம். பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம நிவேதனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீர் மாற்றுறதும் வந்து தண்ணீரில் தான் நம்ம முடிக்கிறோம். ஸோ அங்கே ஆரம்பமும் தண்ணீராக தான் இருக்குது, நிறைவும் தண்ணீராக தான் இருக்குது. இந்த தண்ணீர் அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அது என்ன நமக்கு சொல்ல வருது? கண்டிப்பாம்மா. பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம பூஜை செய்யும் போது மட்டும் இல்லைம்மா, நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கூட கோயிலில் ஒரு குளம் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. அந்த கோயிலில் இருக்க குளம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு பல காரணம் இருக்குமா. இப்போ நம்ம புராதன கோயிலில் நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய குளம் ஒன்றுக்கும் மேற்பட்ட குளங்கள் அப்படின்றது இருக்கும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குமா. என்னென்ன காரணங்கள் அப்படின்னா ஆன்மீக ரீதியாகவும் காரணம் இருக்குது, அதே மாதிரி விஞ்ஞான ரீதியாகவும் காரணம் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் வந்து தீர்த்த யாத்திரை அப்படின்னு போவாங்க. போயிட்டு ஒரு வாரம் 15 நாள் 25 நாள் 6 மாதம் காசிக்கு போய் தீர்த்த யாத்திரை போனவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த போக்குவரத்து வசதியெலாம் ரொம்ப கம்மி. 6 மாதம் கார்த்திக் போகிறோம், அதாவது காசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த யாத்திரை போகிறோம், எங்களோட தொழிலை நீங்கள் வந்து நடத்துங்க அப்படின்னு இன்னொருத்தவங்க கிட்ட கைமாற்றி விட்டுட்டு போன கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊராக கோயில்களுக்கு, காசி போகிற வழியில் ஒவ்வொரு ஊராக கோயில்களுக்கு போகும்போது அங்கே கோயிலே தங்குவாங்களாம். தங்கும்போது அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிறது, குளிக்கிறது, குடிக்கிறது, இந்த மாதிரி. ஏன்னா அப்போ மக்கள் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் சுத்தபத்தமாக வச்சுருந்தாங்க. கோயிலெல்லாம் பயபக்தியோடு வந்து பார்த்திங்கன்னா பராமரித்தாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ சனி பயிற்சியும் போது நல தீர்த்தத்தை நம்ம போய் பார்க்கணும். எல்லாரும் தலையில் ஃபுல்லும் எண்ணெயை வச்சுக்கின்னு நல்லெண்ணெய் ஃபுல்லும் வச்சுட்டு ஷியக்கா போய் நல்லா தேய்ச்சி
அங்கேயே முக்கி உடம்பெல்லாம் வந்து நல்ல சோப்பு போட்டு தேய்ச்சி குளிச்சு அந்த ட்ரெஸ்ஸை அந்த நல்ல தீர்த்தத்திலே விட்டுட்டு வந்தாங்க. என்னமோ இவங்க ஃபுல்லும் நல்லெண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டா 7 நாட்டு சனியை விட்டுட்டு போயிட போகிற மாதிரியும், அஷ்டம சனி கண்டுக்காமல் போயிட போகிற மாதிரியும், கண்டக சனி வந்து காணாமல் போயிட போகிற மாதிரியும் இப்படியெல்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது சனி இன்னும் கொஞ்சம் கடுப்பாகி உங்களுக்கு நிறைய கெட்டது தான் செய்வாரே தவிர நல்லது செய்ய மாட்டார். ஏன்னாம்மா அது சிவன் கோயில், தர்பாரண்யேஸ்வரர் கோயில். நீ சிவன் கோயிலில் எந்த ஒரு தப்பும் இவ்வளோண்டு செய்கிற அப்படின்னா கூட அது இவ்வளோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய கெட்ட கர்மாவை அதிகப்படுத்தும் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த காலத்தில் மக்கள் அந்த மாதிரி கோயிலில் குளங்கள்லாம் வச்சது இப்படி ஒரு விஷயத்துக்காகவும் மனுஷாலனோட ஒரு சௌரியத்துக்காக வச்சாங்க. மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், கோயில் அப்படின்றது இறைவன் வாசம் செய்யும் ஸ்தலம் இல்லைங்களா? அப்போ அங்கே தினம்தோறும் எத்தனை பூஜைகள், எத்தனை மந்திர உபசரணைகள், எத்தனை யாகங்கள் அத்தனையும் நடக்குது பார்த்தீங்களா? அப்போ அந்த யாகம் நடக்கும்போது மந்திர உபசரணைகள் செய்யும் போது அந்த அதிர்வலைகள் எல்லாம் மந்திர உபசரணை செய்யாத போதும் அந்த நீர்நிலையில் தேங்கி இருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் இப்போ கூட வந்து பாருங்க, பெரியவங்க வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுனா குளத்துல போயிட்டு காலை நினச்சிட்டு வா அப்படிம்பாங்க. காலை கழுவிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க, காலை நினைச்சிட்டு வா, இல்லை தண்ணி எடுத்து தலையில தெளிச்சிட்டு வா அப்படிம்பாங்க. காலை உட்காந்து கழுவு, குழி, ஷாம்பு போட்டு குழி, அதெல்லாம் பெரியவங்க சொல்ல மாட்டாங்க, நம்மளா செய்யணும். இப்போ அதெல்லாம் காலை நினச்சிட்டு வா, ஜஸ்ட் நினச்சிட்டு வா, இல்லை தண்ணி எடுத்து மேலே தெளிச்சிட்டு வா. காரணம் என்ன? அங்கேயே உனக்கு நல்ல அதிர்வலைகள் இருக்குது, நேர்மறை ஆற்றல்கள் நிறைஞ்சி நீ உள்ளே வர, ஒரு குட் வைப்ரேஷனோடு நீ உள்ளே வர அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களாம்மா? ஆக கோயிலில் கூட நம்ம குளம் வைக்கிறதுக்கு காரணம் இதுதான். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கலாம், பூஜை ரூமில் ஏன் நம்ம தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, இங்கேயும் பூஜை ரூம்லேயும் நம்ம நிறைய இறை வழிபாடு பண்ணுறோம். இறை வழிபாடு பண்ணிட்டு இறை வழிபாடு இல்லாத காலகட்டங்கள்லையும் நீங்கள் பஞ்சபத்திரத்தில் ஒரு சின்ன பஞ்சபத்திரமானா தண்ணி வைக்கிறீங்க, இல்லை ஒரே ஒரு டம்ளரில் தண்ணி வைக்கிறீங்க, இல்லை ஒரு சொம்பில் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த மந்திர சக்திகளை அந்த தண்ணி உட்கிரகிச்சு வச்சுக்கும். அதனால தான் நம்ம தீர்த்தம் குடிக்கிற பழக்கமும் வருது. பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா துளசி போட்டு பச்சை கற்பூரம் போட்டு தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தீர்த்தம் அப்படின்றது விசேஷம். பெருமாள் கோயிலில் துளசி இல்லாத தீர்த்தமே இருக்காது இல்லைங்களா? அப்போ நம்ம வீட்டில் பெருமாள் கோயிலில் மட்டும்தான் துளசி போட்டு தீர்த்தம் வைக்கணுமா? இல்லை நம்ம வீட்லேயும் வெறும் தண்ணி அப்படின்றது வைக்கிறவங்களும் உண்டு. அதே மாதிரி அந்த பஞ்சபத்திர தண்ணியில் சில வஸ்துக்கள் போட்டு வைக்கிறவங்களும் உண்டு. அந்த தண்ணி வைக்கிறது முதல்ல அந்த இறை ஆற்றலை அது உட்கிரகிச்சுக்குது, நேர்மறை ஆற்றல்களை தேக்கி வைக்குது அப்படின்றது உண்மை. எதிர்மறை ஆற்றல்கள் அந்த தண்ணி கிட்ட வராது. அதுக்கும் மேலே பூஜை ரூமில் வைக்கக்கூடிய தண்ணி கங்கா நீராக பாவிக்கப்படுது. இது உண்மைம்மா, புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம வைக்கிறது இதுக்கு தான் காரணம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம். அதுக்கும் மேலே நம்ம பகவானை வழிபாடு பண்ணுறோம், பகவானுக்கு நிவேதனம் வைக்கிறோம், சாப்பிட்றதுக்கு வைக்கிறோம், தண்ணி வைக்கணும் இல்லைம்மா? இப்போ உனக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்து தண்ணி வைக்காமல் நான் வந்து வெறும் சாப்பாடு மட்டும் வயிறு ஃபுல்லாக போட்டு உன்னை அமுச்சிட முடியுமா? தண்ணியோடு சேர்த்து தானே நீ வந்து வைக்கணும். ஏன்னா நீ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து தாகத்தை தவிர்த்துக்கணும், பசியாறிட்டு தாகத்தை தணிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வைக்கிற மாதிரி பகவானுக்கும் அப்படி வைக்கக்கூடிய ஒரு ஐதீகமும் உண்டு. சரிங்களா? சரி, எப்படி வைக்கிறது? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பஞ்சபத்திரத்தில் வைக்கலாம். இல்லைங்க, நாங்கள் நிறைய சுவாமி இருக்குது, ஒரு பெரிய சொம்பில் வைக்கலாம். அந்த சொம்பு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சொம்பாக இருக்கலாம், பித்தளை சொம்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பர்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த செப்பு பாத்திரமாக இருக்கலாம். அதே மாதிரி அந்த பாத்திரத்தில் நிரம்பி தண்ணி இருக்கணும். பாதி தண்ணி, கால்வாசி தண்ணி அப்படின்னு வைக்கக்கூடாது. அந்த தண்ணி பாத்திரத்துக்கு மேலே ஒரு மூடியும் இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து கடைப்பிடிச்சிக்கணும். அதே மாதிரி தண்ணி வைக்கும்போது தினம்தோறும் அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணி தான் தண்ணி வைக்கணும். நேற்று வச்ச தண்ணி அப்படியே இருக்குமா அப்படின்னாலும் அந்த நேற்று வச்ச தண்ணியை நம்ம தீர்த்தமாகவும் குடிச்சுக்கணும், குளிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கணும், வீடு முழுகிறதுக்கும் பயன்படுத்திக்கணும். காரணம் என்ன? நேர்மறை ஆற்றல்கள் நிறைஞ்சு இருக்கும், அதனால் நம்ம அந்த மாதிரி அதை பயன்படுத்திக்கணும். நீரில் வந்து போட வேண்டிய வஸ்துக்கள் அப்படின்றது இருக்குல்லம்மா. நீரில் என்னென்ன வஸ்துக்கள் போடலாம் அப்படின்னா, துளசி போடணும், நீங்கள் துளசி போடணும், ஏலக்காய் போடணும், லவங்கம் போடணும், பச்சை கற்பூரம் போடணும். சும்மா ஒரே ஒரு லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சம் ஒரு 4 துளசி, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம். அந்த தண்ணி மருத்துவம் சார்ந்த நிறைய நன்மைகள் உண்டு. அதுக்கும் மேலே நம்ம மனசையும் உடலையும் புத்துணர்ச்சி ஆக்கும். புரியுதுங்களா? ஸோ அதை மாதிரி போடணும். அதுக்கும் மேலே ஏலக்காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறை ஆற்றலை அப்படியே நமக்கு உட்கிரகிச்சு கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஆன்மீக ரீதியாக.
சரி, செய்யக்கூடாதது பழைய தண்ணியை வைக்கக்கூடாது. 4 நாள் 5 நாள் 1 வாரத்துக்கு முன்னாடி வச்ச தண்ணி அதுவே காற்றுல அப்படியே சுண்டி போய் மாய்ஸ்சரில் அது வந்து எவாப்ரேட் ஆகி கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும், அந்த தண்ணியே வச்சுருப்பாங்க. அதை குடிக்கவும் பயன்பட மாட்டாங்க. அது பாட்டுன்னு பூஜை ரூமில் இருந்துகிட்டே இருக்கும். டெய்லி விளக்கேற்றுவாங்க, நிவேதனம் பண்ணுவாங்க, அதையே வச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி அந்த தண்ணி வைக்கக்கூடிய பாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா பாசி படிஞ்சு இருக்கும், அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஃபுல்லும் அழுக்கு இருக்கும், அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலி பாத்திரம் தண்ணி இல்லாமல் வைக்கவே கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது நம்ம ஃபாலோ பண்ண போதுமானதுமா. அதுக்கும் மேலே முடியும் அப்படின்னா அந்த பாத்திரத்துக்கு, அந்த சொம்பில் நீங்கள் நீர் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த சொம்புக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு நம்ம வைக்கும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இறையாற்றல் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். எப்படி இருக்கும், அந்த மஞ்சனோட வாசம், அந்த குங்குமத்தினோட வாசம், இதெல்லாம் வந்து நேர்மறை சக்திகளுக்கு ரொம்ப பிடிக்கும், எதிர்மறை சக்திகளுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றது உண்மைமா. நிச்சயமா மேம். ஏன்னா நீர் வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஏன் பின்பற்றுறோம், அதனால் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத அற்புதமான விளக்கங்கள் மூலமாக நம்ம நேயர்களுக்காக சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி மேம்.